அகில இந்திய தன்னாட்சி இயக்கம், ஹோம் ரூல் இயக்கம். அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்த அன்னி பெசன்ட் அவர்கள் பிரிட்டனில் இருந்தபோது அயர்லாந்தின் தன்னாட்சி இயக்கம், பேபியன் சோசியலிசவாதிகள், குடும்ப கட்டுப்பாட்டு இயக்கங்கள் ஆகியவற்றில் தீவிர பங்காற்றினார். பிரம்மஞான சபையின் தியாசபிக்கல் சொசைட்டி உறுப்பினராக அன்னி பெசன்ட் அம்மையார் இந்தியாவிற்கு 1893 வந்தார். பனாரஸ், வாரணாசியில் மத்திய இந்து கல்லூரியை அவர் நிறுவினார். பின்னர் இந்த கல்லூரி 1916 பண்டித மதன் மோகன் மாலவியா மூலமாக பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக மேம்படுத்தப்பட்டது. 1907 H.S. ஆல்காட் அவர்கள் மறைவிற்கு பின் பிரம்மஞான சபையின் உலக அளவிலான தலைவராக அன்னி பெசன்ட் அம்மையார் பதவி வகித்தார். பிரம்மஞான சபையின் கொள்கைகளை அதன் தலைமையகமான சென்னையில் அடையாறில் இருந்து தீவிரமாக பிரச்சாரம் செய்தவருக்கு கல்வி கற்ற பல தொண்டர்களின் ஆதரவும் கிடைத்தது. ஜம்னாதாஸ் துவாரகதாஸ், சார்ஜ் அருண்டேல், சங்கர்லால் பன்கர், இந்துலால் யாக்னி, C.P. ராமசாமி, B.B. வாடியா ஆகியோர் அன்னி பெசன்ட் அம்மையாரின் ஆதரவாளர்கள். 1914 பிரிட்டன் முதல் உலகப் போர் அறிவிப்பை வெளியிட்டது. அப்பொழுது இந்திய தேசிய காங்கிரஸில் மிதவாதிகள், தீவிரவாதிகள் என்ற இரு பிரிவுகளை கொண்டு செயல்பட்டு கொண்டிருந்தனர். இந்த பின்னணியில் வந்த அன்னி பெசன்ட் அம்மையார் இந்திய அரசியலில் நுழைந்தார். 1914 த காமன் வீல் என்ற வாராந்திர வீக்லி பத்திரிகையை அவர் தொடங்கினார். சமய சுதந்திரம், தேசிய கல்வி, சமூக மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள் ஆகியவற்றில் இந்த வாராந்திரி கவனம் செலுத்தியது. 1915 ஹவ் இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் என்ற தலைப்பிலான புத்தகத்தை பதிப்பித்தார். கடந்த காலத்தில் ஆழமாக வேரூன்றிய தேசிய விழிப்புணர்வின் தொடக்கங்களை அவர் இந்த புத்தகத்தில் விரிவாக எடுத்துரைத்தார். திலகர் மற்றும் பெசன்ட் அம்மையார் ஆகியோரின் முயற்சிகளால் டிசம்பர் 1915 பம்பாயில் நடந்த காங்கிரஸ் அமர்வில் தேசிய தன்மையுடையவர்களாக உறுப்பினர்களாக சேர்க்கும் வகையில் அக்கட்சி முறையாக திருத்தம் செய்தது. 1916 செப்டம்பர் மாதத்திற்குள் தன்னாட்சி இயக்கத்தை கையில் எடுக்குமாறு அன்னி பெசன்ட் அந்த மாநாட்டில் கேட்டுக்கொண்டார். ஒன்று திலகர் தலைமையிலும் மற்றொன்று பெசன்ட் அம்மையார் தலைமையிலும் 1916 2 தன்னாட்சி இயக்கங்கள் இந்தியாவில் தோற்றுவிக்கப்பட்டன. இரு இயக்கங்களின் வரையறைகளும் தெளிவாக வகுக்கப்பட்டிருந்தன. தன்னாட்சி இயக்கத்தின் இரட்டை குறிக்கோள்கள் பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியாவில் தன்னாட்சி ஏற்படுத்துவது மற்றும் தம் தாய்நாடு என்ற பெருமை உணர்வை இந்திய மக்களிடையே ஏற்படுத்துவது ஆகிய 2 குறிக்கோள்களாகும். Subscribe for more videos. Thank you.